எனது குடும்பத்தை நான் தான் திட்டமிட்டேன். ஏனென்றால் என்னுடைய 7 வயதில் என்னுடைய அப்பா இறந்து போனார். என்னுடைய அம்மாவுக்கு வயது 28. அந்த 28 வயதில் எங்கள் குடும்பம் விளவங்கோடு தாலுகா, அப்போது இடதுசாரி சிந்தனைகள் எல்லாம் சிறப்பாக அங்கு பரவி வந்த காலம். எனவே மீண்டும் ஒரு திருமணத்திற்கு அவரை ஊக்கப்படுத்தினார்கள். ஆனால் எங்கள் அம்மாவை பொறுத்தவரையில் 4 பிள்ளைகளுக்காகவும் வாழ்வதுதான் தனது எஞ்சிய வாழ்க்கை, இன்னொரு திருமணம் அல்ல என்கின்ற தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறார்கள். தியாகமும் அன்பே என்று எங்கள் வாழ்வில் வாழ்ந்து காட்டி கற்றுத்தந்தவர் எங்கள் தாய். 28 வயதில் கணவனை இழந்து நாங்கள் தந்தையை இழந்து நின்ற பொழுது, இனி வரும் வாழ்க்கை பிள்ளைகளுக்காகத்தான், இன்னொரு திருமண வாழ்க்கை தேவை இல்லை. தியாகமும் அன்புதான். தியாகத்திலும் மகிழ்ச்சி இருக்கிறது, தியாகத்திலும் மன நிறைவு இருக்கிறது என்று இதை நீங்கள் சேவை என்று சொல்லலாம், அல்லது யதார்த்த தேவை என்றும் சொல்லலாம். ஆனால் அதற்கும் மேல் அதற்குள் மகத்தான அன்பு இருக்கிறது, மகத்தான தியாகம் இருக்கிறது. அந்த அன்பு தியாகத்தில் நீங்கள் எந்த சொல்லுக்கும் கொண்டு வர முடியாத மகிழ்வும் நிறைவும் இருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஹோலி கிராஸ் மருத்துவமனையில் எங்கள் அம்மாவுக்கு வயிற்று அறுவை சிகிச்சை, ஒட்டுமொத்த பெருங்குடலையும் எடுத்து விட்டார். என்டையர் இன்டெஸ்டைன், ஒட்டுமொத்த பெருங்குடலையும் எடுப்பது என்றால் உணவு அருந்த அருந்த நீங்கள் பேட் மாற்ற வேண்டியிருக்கும். ஒரு குழந்தைக்கு எப்படி பேட் மாற்றுவீங்களோ அதே போல எங்கள் அம்மாவுக்கும் மாற்ற வேண்டி இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், பல நர்சிங் கேர் வச்சும் சரியா வரல. இன்றைக்கு என்னுடன் பிறந்த கடைசி தம்பி பெற்ற தாய்க்கு தாயாகி நிற்கிறார். மீண்டும் சொல்கிறேன், பெற்ற தாய்க்கு தாயாக நிற்கிறோம். அந்த என் தம்பியை பார்க்கிற போது குடும்பத்தை ஓரளவுக்கு கடமை உணர்வோடு திட்டமிட்டிருக்கிறோம் என்கின்ற மனநிறைவு எங்களுக்கு வருகிறது. காரணம், 2 மாதங்களுக்கு முன்பு, இப்போதும் 86 வயதில் ரொம்ப சுறுசுறுப்பாக படுக்கையில் படுத்தபடி சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் எங்கள் அம்மா. அம்மாவை பார்த்து கேட்டேன் நான், அம்மா 3 ஆண்டுகளுக்கு முன்பு வரை சிட்டாக பறந்து வேலை செய்து கொண்டிருந்தீர்களே, இப்போது இந்த படுக்கையில் படுத்து கிடப்பது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா? ஒவ்வொரு நாளும் குழந்தையை போல் உங்கள் மகன் வந்து உங்களுக்கு பேட் மாத்துகிறான், உங்களை குளிப்பாட்டுகிறான், உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. இது அம்மா அவனுடைய சாட்சியம், நான் கதையாக சொல்லவில்லை. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை மகனே. அந்த ஊர் விளவங்கோடு தமிழ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு கவலையும் இல்லை மக்களே. ஏன்னா எனக்கு வயசறிஞ்ச நாள்ல இருந்து இந்த ஊர்ல வயசாகி இறந்தவங்க எல்லாரையும் நான் பார்த்தேன். ஒருத்தங்க கூட நிம்மதியா சாகல. எல்லாருமே வந்து கைவிடப்பட்டு கஷ்டப்பட்டு தான் செத்த போனதை நான் பார்த்தேன். என்ன நீங்க இவ்வளவு பார்த்துக்கிறீங்கல்ல, இதை விட சந்தோஷம் எனக்கு என்ன? இந்த மகிழ்ச்சியை வந்து ஒற்றை மகிழ்ச்சியாக அல்ல, குடும்பத்தை வெறும் ஒரு அறிவு வெற்றியாக, கல்வி வெற்றியாக, பொருளாதார வெற்றியாக மட்டுமே திட்டமிட்டு பழகிவிட்ட நமக்கு அன்பு வெற்றியாக, உறவு வெற்றியாக, மகிழ்வினுடைய வெற்றியாக மாற்றுவதற்கான திட்டமும் இருக்கிற போதுதான் அது இறை திட்டமாக மாறும். இது சேவை அல்ல, தேவை அல்ல, இரண்டும் இணைந்த ஒரு மாபெரும் அன்பு. ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா?